ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நூறுக்கும் ஒரு வாக்கி நீரப்பும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். அன்பும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்கள் இல்லங்களிலே அமர்ந்து உம்மை துதித்து போற்ற தேவன் கொடுத்த மேலான பாக்கியம் ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஆராதனையானது எங்கள் இருதயத்தில் நாங்கள் உம்மை துதிக்க போற்றுகிறோம். ஒரு நல்ல ஒரு ஆராதனையாக இருக்கட்டும். குறிப்பாக எங்கள் இல்லங்களிலே நாங்கள் அமர்ந்து உம்மை போற்றும் பொழுது, உம்மை துதிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டுமோ செபிக்கிற உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஐயா. ஏனோ தானோ என்று சொல்லி உம்முடைய ஆராதனை நாங்கள் பங்கு வர முடியாது. உண்மையாய் மனதின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்க தேவன் கொடுத்த பாக்கியத்திற்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இப்பொழுது இந்த தொலைக்காட்சி வாயிலாக, தொலைத்தொடர்பு வாயிலாக ஆராதனையில் பங்கு பெற்றுக்கிறாங்களோ அவர்களோடு கூட கர்த்தர் நீர் பேச வேண்டுமா செபிக்கிற முடியும். மெல்லிய சத்தம் வரட்டும். ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசு மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக்கொள்ள யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் இணைந்து ஒரு பாடலை ஒன்று ஆண்டவருடைய நாம் மகிமைக்காய் நாம் பாடுவோம். கல்வாரி மாமலையோரம். கண்ணில் நீர் வலித்திடுதே எந்த மீட்பர் இயேசு அதோ, எந்த மீட்பர் இயேசு அதோ. கல்வாரி மாமலையோரம் கொடுங்கோர காட்சி கண்டே, கண்ணில் நீர் பதிந்திடுதே எந்த மீட்பர் இயேசு அதோ, எந்த மீட்பர் இயேசு அதோ. சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போம். இந்த கல்வாரி சிலுவை என்னன்னு சொன்னா, நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும், நான் தொங்குவிடப்பட வேண்டும், நான் ரத்தம் சிந்துதல் வேண்டும். ஆனால் ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தினார். எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, எருசலேமின் வீதிகளில் இரத்த வெள்ளம் கோலமிட, திருக்கோலம் நிந்தனையா ஒரு குலைந்து சேர்ந்தனரே. திருக்கோலம் நிந்தனையா ஒரு குலைந்து சேர்ந்தனரே, ஒரு குலை
தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிலுவை தன் தோளதிலே சிதறும் தன் வேர்வையிலே சிறுமை அடைந்தவரா நிந்தனை பல சகித்தார் சிறுமை அடைந்தவரா நிந்தனை பல சகித்தார் நிந்தனை நமக்கார் சகித்தார் கல்வாரி மாமலையோ கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணில் நீர்வழி திடுதே இந்த மீட்பர் இயேசு அதோ இந்த மீட்பர் இயேசு அதோ கல்வாரி மாமலையோ கொடுங்கோர காட்சி கண்டே கண்ணில் நீர்வழி திடுதே எந்த மீட்பர் இயேசு அதோ எந்த மீட்பர் இயேசு அதோ எந்த மீட்பர் இயேசு அதோ அன்றைய சமூகத்தில் அப்பா கல்வாரியிலே நீர் சிந்திய அந்த இரத்தத்தை நீர் சிலுவையிலே சிந்தின அந்த இரத்தத்தை எண்ணியவர்களாய் இந்த ஆராதனை நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஆராதனைகளோடு இருக்கப்பா. இந்த நாளின் ஆராதனையில் நாங்கள் பாடின பாடல் வாயிலாக எங்களோட கூட பேசுங்கப்பா. இந்த பாடல் எங்களுக்கு உணர்த்தட்டும். கல்வாரி சிலுவை குறித்து எங்களுக்கு உணர்த்தட்டும். மீண்டுமான நேரம் முழுவதும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் நின்றவாறு இரண்டாம் ஆராதனை முறைகளை பின்பற்றும். நாம் நின்று கொண்டிருக்க நம்முடைய கடவுளை நோக்கி நாம் தொழுது கொள்வோமாக. கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுதுகளுக்குள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாய் கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் ஒரு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவும். கடவுள் ஒளியாயிருக்கிறார். அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆண்டவரே, உங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாய்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுது எப்பொழுதுமான சதா காலம் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்றவாறு நம்முடைய தீய கடவுளை நாம் போற்றுவோமாக. எங்கள் தந்தையாம் கடவுளை உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமார் நாம் கடவுளை பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காய் உயிர்த்தெழும்பவர்களை உம்மை போற்றுகிறோம். பரிசுத்தாவியானவராய் கடவுளே, எல்லா நன்மைகளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாய் கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். நாம் பாவரிக்குள்ளாக பிரவேசிப்போம். வேத வாக்கியங்கள் இப்படியாக சொல்லப்படுகிறது. நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாக இருப்போம், நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனிதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்த தகப்பனிடத்திற்கு போய் தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் இந்த பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்தோம் நல்லன். உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு ராமன். எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். எனவே நாம் யாவரும் மனங்கள் படிட்டு அமைதியாக சற்று நேரம் நம்மை நாமே சோதனை செய்து அறிவோமாக. நம்முடைய இல்லங்களிலே நாம் இந்த தொலைக்காட்சி வாயிலாக மீண்டுமாக அலைபேசியின் வாயிலாக அன்றைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் கேட்கக்கூடிய ஒரே காரியம், தயவு கூர்ந்து இப்பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோமா. கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும்னு சொல்லி
யாவரும் முழங்கால் படியிடுவோம். ஒரு கொள்ளை நோய் வருகிறதுன்னு சொன்னா அது சாதாரணமான வருகிற ஒரு கொள்ளை நோய் அல்ல. ஆண்டவர் அனுமதிக்கிறாரா என்று சொன்னால் ஏன் ஆண்டவர் அனுமதிக்க கூடாது? நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டோங்க. இப்போ ஆண்டவரை விட்டு தூரமா போன பிள்ளைகளை மீண்டுமாய் தம்மிடத்தில் அழைத்து சேர்ப்பதற்கான ஒரு தருணம் இந்த தருணம். பல நாட்களாக, ஏன் பல மாதங்களாக நாம் ஆண்டுடைய ஆலயத்தில் வந்து பங்கு பெற்று ஆண்டுடைய ஆராதனையில் பங்கு பெற முடியாத சூழ்நிலை. ஆண்டவர் இது மாற்றம் என்று சொன்னா, ஆண்டவர் என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல நம்மை தாழ்த்தலாம் அல்லவா? முழங்கால் படியிடுங்களே, கொஞ்ச நேரம் முழங்கால் படியிடுவோமா? முழங்கால் படியிட்டாப்பா என்னை மன்னி ஏசப்பா, எங்க பிள்ளைகளை மன்னியும், எங்கள் உறவினர்களை மன்னியும், எங்கள் நண்பர்களை மன்னியும், எங்களுடைய உற்றார் உறவினர் ஒவ்வொருவரையும் மன்னியப்பா, எங்கள் பகுதியில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் மன்னிங்கப்பா. நாங்கள் செய்த பாவம் தானே இந்த கிருமியானது எங்களை பாதித்து விட்டதப்பா. மடத்துல நாங்கள் மன்னிப்பை பெறும்பொழுது தேவன் எங்களை மன்னிப்பை சொல்லி விசுவாசிக்கிறோம் சொல்லி அவரிடத்துல மன்னிப்பை பெறுவோம். ஆண்டவர் மன்னிப்பா. கண்களை மூடுவோமா? சர்வல்லமுள்ள கடவுள் எடுத்து நாம் யாவரும் இணைந்து நமது பாவங்களை தாழ்மையோடு கூட அறிக்கை செய்வோம். சர்வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். முத பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரின் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பதுங்களை அறிக்கிறங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தினத்தின் துக்கப்படுத்தங்களை சீர்படுத்தும். மிகவும் இருக்குமுள்ள பிதாவே, நம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தலும். ஆமென். சர்வவல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளே வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேடுதலையும் தந்தருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். நாம் யாவரும் அமர்வோம். இப்பொழுது வேத பாடம் வாசிக்க கேட்போம். முதலாவது வேத பகுதி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10 முதல் 20 வரை உள்ள வசனங்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10 முதல். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா? வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும் போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேக ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் ரா முழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும்
அந்தகாரமுமாயிருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று என்பதே. பாடம் முடிந்தது. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அமர்ந்தவனமே இரண்டாவது வேத பதியும் வாசிக்க கேட்போம். இன்றைய பரிசுத்த ஓய்வு நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி, அது அப்போஸ்தலர் எழுதிய நடபடிகள் அதிகாரம் 16 வசனங்கள் 19 முதல் 24 முடிய. அப்போஸ்தலர் அதிகாரம் 14 வசனங்கள் 19 முதல் 24 முடிய. அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்றுப்போயிற்றென்று கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியில் உள்ள அதிகாரிடத்தில் இழுத்துக் கொண்டு போனார்கள். அவர்களை அதிகாரிடத்தில் ஒப்புவித்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலரையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி வேதபதி வாசித்து முடிந்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரே, இந்த நாளிலே கூட நமது மத்தியில் நடுவட்டும் போதக சேகத்தினுடைய ஆயர் திரு சாம் அவர்கள் ஆண்டுடைய செய்தியை கொடுப்பதற்காக இருக்கிறார்கள். அவர்களை ஆலயத்தின் வாயிலாக மற்றுமாக இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக ஆண்டுடைய செய்தி கொண்டு கேட்கிற ஒவ்வொருவரின் சார்பாகவும் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது அவர்கள் நமக்கு ஆண்டுடைய செய்தியை கொடுப்பார்கள். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் திருநாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த அருமையான இந்த வாய்ப்பினை நல்கிய கூடலூர் போதக சேகர ஆயர் மற்றும் தலைவர் அருள் திரு அமித்ராஜ் ஐயா அவர்களுக்கும், திருமண்டல உறுப்பினர்கள், போதக சேகர உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கண்களை மூடி ஒரு விசையாக தேவனை நோக்கி நாம் பார்க்கலாம். எங்களை நேசிக்கின்ற ஜீவனுள்ள நல்ல தந்தையே, இங்கு தியானிக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் உம்மை வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை புரிந்தள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகளும் எங்களுடைய இதயத்தினுடைய தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் என்றென்றும் பிரியமோடு இருப்பதாக. ஆமீன். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய சினாடு மாமன்றம் நமக்கு தியானிக்கும்படி தரப்பட்ட தலைப்பு, கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நிலைவாழ்வுக்கான வழி. கிறிஸ்துவை விசுவாசிப்பதே நிலைவாழ்வுக்கான வழி என்பதைத்தான் இன்று நாம் சிந்திக்கப் போகின்றோம். அன்பானவர்களே, நம் வாழ்விலே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்னவென்று நாம் பார்ப்போம் என்றால், நிலைவாழ்வுக்கு செல்வதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த அதி சீக்கிரத்தில் அழிந்து போகும் இந்த உலக வாழ்வை விடுத்து அழிவில்லாத நிலை வாழ்வை நோக்கிய பயணத்தை தான் நாம் எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த பயணம் எப்படிப்பட்டது என்று நாம் பார்ப்போம் என்றால், மிகவும் கடினமான ஒரு பயணம், ஒரு நெடிய ஒரு பயணம், ஒரு கற்களும் முற்களும் நிறைந்த ஒரு கரடு முரடான ஒரு பயணமாக அந்த நிலைவாழ்வுக்கான பயணம் விளங்குகிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்த ஒரு காரியமாக இருக்கின்றது. அந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த நிலைவாழ்வு அதற்கு செல்வதற்கு எப்படி, அதனுடைய அவசியம் எப்படி நாம் செல்ல வேண்டும் என்பதைத்தான் இன்று 3 தலைப்பின் கீழாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அன்பானவர்களே, நிலைவாழ்வு அதற்கு போவதற்கான வழி நம்முடைய சுய முயற்சியினால் கிடைக்காத ஒரு வழி.
அந்த ஒரு சூழ்நிலையில் தான் அதற்கான தேவைகள் என்ன அல்லது அவசியம் என்ன என்றுதான் 3 சத்தியங்களின் வாயிலாக நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவது அவசியம் நம்பிக்கை. முதலாவது அவசியம் என்னவென்றால் நம்பிக்கை. அதற்கு ஆதாரமாக நாம் வாசிக்க கேட்ட யாத்ராமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் வசனங்கள் 10 20 வரை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அந்த ஒரு நிகழ்வே ஒரு நம்பிக்கைக்கு ஒரு பாத்திரமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது என்பதிலே எந்தவித ஒரு சந்தேகமும் கிடையாது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கடவுளால் விடுவிக்கப்படுகின்ற பொழுது அந்த 40 ஆண்டு காலம் வரலாற்றிலே தன் உடனிருப்பை ஒரு மோசேயின் மூலமாக வெளிப்படுத்தியதை அங்கே நாம் பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாது பல இன்னல்களும் தடைகளும் செங்கடல் போல சூழ்ந்து நின்ற ஒரு வேளையிலும் இரவும் பகலும் காக்கின்ற நேசராக அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மேக சம்பத்தாலும் அக்னி சம்பத்தாலும் அவர்களுக்கு முன் சென்று அவர்களை காப்பதை அங்கே தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அந்த விடுதலை பயணம் என்பது நம்முடைய சொந்த ஒரு முயற்சியால் அல்லது சுய முயற்சியால் உருவாகிறது கிடையாது. நாம் எப்படி கர்த்தரோடு நடக்கின்றோமோ அதன் வழியாகத்தான் இந்த அருமையான நித்திய வாழ்விற்கு பயணப்படுகின்ற வழி அமையும் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக்கூடாது. அந்த ஒரு சூழ்நிலையிலே, குழப்பப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே, கடினப்பாடுகள் மிகுந்த ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் இஸ்ரவேலர்கள் சோர்ந்து போகாமல் இருக்க பிதாவானவர் அந்த இரவினாலே சோர்ந்து போகாமல் இருக்க அங்கே மேக சம்பத்தாலும் அக்னி சம்பத்தாலும் முன்னும் பின்னும் பாதுகாப்பாக இருக்கின்றதை இந்த யாத்ராகமத்தின் புத்தகம் நமக்கு தெளிவாக உணர்த்தப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, இன்றைய அந்த நம்மளுடைய வாழ்வும் வனாந்தர வாழ்க்கை ஒத்தே அமைந்திருக்கின்றது. இன்றைய ஒரு சூழ்நிலையிலே நாம் பார்ப்போம் என்றால் கொடிய நோய்கள் நம்மை ஆட்கொண்டு நம்மை வருத்தி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் தான் பிதாவானவர் அவருடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்மிடத்திலே அனுப்பியிருக்கின்றார். அனுப்பினது மட்டுமல்லாது இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை பார்த்து சொல்லுகின்ற ஒரு காரியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றதை அல்லது நம்பிக்கையூட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஒருவேளை இந்த கொடிய நோயின் மத்தியிலும் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலும் தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்ற காரியம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கின்றேன் என்று நம்பிக்கையூட்டுகின்ற ஒரு காரியத்தை தான் முதலாவது சத்தியத்தின் கீழாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆகவே அந்த நம்பிக்கை பெற்றவர்களாக, தேவனை விசுவாசிக்கின்றவர்களாக நாம் அவருடைய சத்தியங்களை நாம் எடுத்துக்கொண்டா நம்பிக்கை பெற்று ஒரு நிலை வாழ்வுக்கு எளிதான வழி அமையும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. இரண்டாவது காரியமாக அப்போஸ்தல நடபடிகள் 16வது அதிகாரம் 19 அந்த 24 வசனங்களிலே நாம் பார்க்கின்ற பொழுது அங்க சொல்லப்படுகின்ற ஒரு சத்தியம், துணிவும் சாட்சியுள்ள வாழ்வும் அவசியம். இரண்டாவது அவசியமாக தேவன் சொல்கின்ற ஒரு காரியம், துணிவும் சாட்சியுள்ள வாழ்வும் நமக்கு அவசியம். அதற்கு உதாரணமாகத்தான் நம்ம அப்போஸ்தல நடபடிகள் 16வது அதிகாரம் 19 24 வரை நாம் பார்த்தோம். அந்த நிகழ்விலே பிலிப்பு பட்டணத்தில் ரட்சிப்பின் வழியை அறிவித்த பவுலையும் சீலாவையும் அந்த யூத அதிகாரிகள் அவர்கள் உடைகளை களைத்து அவர்களை அடிக்க இடப்பட்டதை தான் நம்ம இந்த அப்போஸ்தல நடபடிகளிலே பார்க்கின்றோம். இவ்வாறு நாம் செய்வோம் என்றால், அவர்களுடைய உடைகளையும் அவர்களை நாம் அடிப்போம் என்றால், அந்த நிலை வாழ்வின் வழியாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிவிக்க மாட்டார்கள் என்ற அந்த சூழ்நிலைக்குத்தான் அந்த யூத அதிகாரிகள் அவர்களை கடின பாடுகளிலே தள்ளப்படுகின்றதை பார்க்கின்றோம். ஆகவே இந்த ஒரு சூழ்நிலையிலும், இன்றைய ஒரு சூழ்நிலையிலே ஊழியக்காரர்களையும் ஆலயங்களையும் நாம் மூடிவிட்டால்
அல்லது இடித்து விட்டால் நாம் அவர்கள் இயேசுவை அறிவிக்க முடியாது என்று எண்ணுகின்ற இந்த நிலையை பார்க்கின்ற ஒரு வேளையிலே இந்த உலகம் ஒரு உண்மையை மறந்துவிட்ட ஒரு சூழ்நிலை தான் இங்கே அமைகின்றது. எவ்வளவாய் கிறிஸ்தவர்களை ஒடுக்கினார்களோ, எவ்வளவாய் அவர்களை துன்பப்படுத்தினார்களோ, அவ்வளவாய் அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்கின்ற ஒரு கூட்டமாக இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இந்த உலகத்தார் மறந்து அவர்களை துன்பப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்றோம். ஆகவே நாமும் அந்த ஒடுக்குதலையும் நிந்தைகளையும் ஏற்றுக்கொண்ட ஒரு மக்களாக கிறிஸ்துவுக்குள் சகித்து வாழ்கின்ற பொழுது எப்படி அந்த பவுலும் சீலாவும் அந்த தொழு மரத்திலே கட்டப்பட்டிருந்த சூழ்நிலையில் தப்ப வழிகள் கிடைத்தும் அவர்கள் தப்பாமல் தன்னுடைய நற்செய்தியின் வாயிலாக சிறை காவலனை மாற்றியதாக நாம் வேதாகமம் சொல்கின்றதோ, அதே போல நீங்களும் நானும் இந்த ஒரு கடின பாடுகள் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே அந்த நற்செய்தியை நாம் கையிலே எடுத்து ஒரு நற்செய்தியாகவே வாழ்கின்ற பொழுது அந்த நித்திய வாழ்வு நமக்கு எளிதாக அமையும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை இன்று நீங்களும் நானும் நற்செய்தியை ஒரு வார்த்தைகளால் பகிர்வது மட்டும் அல்லாது நம்மளுடைய உடலிய மொழிகளால் பகிர்கின்ற வேளையிலே அல்லது தன்னை ஒரு நற்செய்தியாக மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்ற வேளையிலே அந்த நித்திய வாழ்வு அது உங்களை நித்திய வாழ்வுக்குள்ளாக அழைத்து செல்லும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. மூன்றாவது அவசியம் என்னவென்றால் இடைவிடாமல் பின்பற்றுதல். இடைவிடாமல் பின்பற்றுதல் மிகவும் ஒரு அவசியமாக இருக்கின்றது. அந்த நித்திய வாழ்வுகளாக அழைத்து செல்வதற்கு இடைவிடாமல் பின்பற்றுதல் என்பது மிக ஒரு அவசியமாக இருக்கின்றது என்பதை யோவான் எழுதினவர் நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 1-7 வரை நாம் பார்க்கின்றோம். அங்கே இயேசு தம் சீடர்களை பார்த்து பிதாவின் இல்லத்தில் இருக்கும் அநேக வாசஸ்தலத்தை குறித்தும் நான் உங்களை மறுபடியும் என்னிடம் சேர்த்துக் கொள்வேன் என்பதை பற்றியும் விளக்கி சொல்வதை நம்முடைய யோவான் என்பவர் எழுதின நற்செய்தி நூலிலே நாம் பார்க்கின்றோம். ஆகவே அவர் தன்னோடு சேர்த்துக் கொள்வதற்கு முன்பாக அவர் சொல்லுகின்ற காரியம், நீங்கள் அதுவரைக்கும் என்னை பின்பற்றி என்னிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இயேசு அங்கே விளக்கப்படுகின்றதை பார்க்கின்றோம். ஆகவே நீங்களும் நானும் ஒரு சிந்தனைக்குள்ளாக இருந்து இயேசுவை பின்பற்றி அவர் வருகின்ற காலமளவும் அவரோடு நாம் நிலைத்திருப்போம் என்றால் அது ஒரு நித்திய வாழ்வுக்கு ஒரு விசாலமான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. எப்படி சீசர்களோடு இருந்த இயேசு நான் போகின்றேன் மீண்டும் திரும்ப வருவேன் என்று சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அந்த இடைப்பட்ட காலத்திற்குள்ளாகத்தான் நாம் இன்று அவருக்காக 1000 வருடங்களுக்கு மேலாக காத்திருக்கின்ற மக்களோடு நாமும் ஒருவராக காத்திருக்கின்றோம். எவ்வாறு காத்திருக்கின்றோம் என்பதைத்தான் நாம் இந்த வேளையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியை அவர் அறிவித்த நற்செய்தியை பின்பற்றி ஒரு நற்செய்தியாளனாக நாம் இன்று நின்று கொண்டிருக்கின்றோமா? நற்செய்தியை பகிர்கிறவர்களாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் இந்த வேளையிலே சிந்தித்து பார்ப்பது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. அன்பான கிறிஸ்துவ மக்களே, நீங்களும் நானும் கிறிஸ்துவ அன்பை வெறும் வார்த்தைகளால் பகிர்வதை விட்டு அவர்களுக்கு நற்செய்தியின் மூலமாக அல்லது செயல்களின் மூலமாக நாம் அறிவிக்கின்ற பொழுது அவர்களும் நாம் பெற்ற அந்த ருசி நிறைந்த பதார்த்தமான இயேசு கிறிஸ்துவை அவர்களும் பெற்றுக்கொள்வார்கள் என்பதிலே எந்தவித சந்தேகம் கிடையாது. ஆகவே இந்த வேளையிலே ஒரு நற்செய்தியாகவே நாம் இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் இந்த வேளையிலே கிறிஸ்துவின் மீது நம்பிக்கையும் கிறிஸ்துவுக்காக துணிவுள்ள சாட்சியுள்ள வாழ்வும் இடைவிடாமல் கிறிஸ்துவை பின்பற்றி நாம் வாழ்கின்ற பொழுது நம்மளுடைய நிலை வாழ்வுக்கான
வழியை நாம் பெறுவோம் என்பதிலே எந்தவித சந்தேகம் கிடையாது. அதே போல நாம் பெற்ற அந்த நிலை வாழ்வின் பெருமையையும் பிறருக்கு அதை நாம் அழைத்து செல்வோம். ஆண்டவர் அதற்கு அருள் புரிவாராக. ஆமீன். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆண்டவரே, இந்த செய்தியின் வாயிலாக 3 சத்தியங்களின் வாயிலாக எங்களுக்கு நித்திய வாழ்வினுடைய வழியை காண்பித்து கொடுத்ததற்காக நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, நீர் வருகின்ற இந்த காலங்களிலும் எங்களை நீர் ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வுக்கான வழியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீர் எங்களை வழிநடத்தும், ஆசீர்வதியும். மீட்பர் கிறிஸ்து இயேசுவின் வழியிலே ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன். யாவரும் எழுந்து நிற்கலாம். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடும் வண்ணமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை யாவரும் இணைந்து நாம் சொல்லலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் பெற்று பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்திலே பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலதுபுறத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். நாம் அனைவரும் நின்று வண்ணமாக தேவன் கற்பித்த மன்றாட்டு ஜெபத்தினை யாவரும் இணைந்து நாம் ஏறெடுக்கலாம். பரமண்டலத்துக்கு எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னித்தருளும். எங்கள் சோதனைக்குள் பேசிப்பட்டாம தீமை திருத்தருளும். ராஜ்யம் வல்லமை மகிமை வென்றடிக்கும் முறைகளே. ஆமீன். நாம் எந்த வண்ணமாக நம் தேசத்தினுடைய சமாதானத்திற்காகவும் நம்முடைய நாட்டினுடைய சமாதானத்திற்காகவும் சமாதானத்தின் ஜெபத்தை யாவரும் இணைந்து நாம் ஏறெடுக்கலாம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தை விரும்பருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை செய்ப்பதே மெய் சுயதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களினின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். ஆமீன். நாம் இந்த வண்ணமாக தேவ கிருபைக்கான ஜெபத்தை நாம் ஏறெடுக்கலாம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்தில் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தியல்ல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். யாவரும் இணைந்து ஸ்தோத்திர ஜபங்களை நாம் ஏறெடுக்கலாம். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவதயபர பிதாவே, அபஸ்தரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்ற எல்லா மனிதருக்கும் தேவரீர் அருள செய்த பற்பல கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தேவரீர் எங்களை சிருஷ்டிற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம். விசேஷமாய் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டுக்கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் யதார்த்தத்திற்காகவும் மகிமையடைவோம் என்கிற நம்பிக்கைக்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இதயமுள்ளாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்துக்கு ஒப்புக்கொடுத்து எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரீருக்கும் பரிசாவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா கடலிலும் உண்டாவதாக. ஆமென். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வவல்லமையுள்ள கடவுளே, 2 பேராவது
3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருள செய்வேன் என்று வாக்கு அருளுகிற கர்த்தாவே, உமது அடியாராகிய எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டு அருளும். ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் நீடித்திருப்பதாக. ஆமென். 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.